ஆனா அந்த மார்க்கெட்ல நான் ரிசர்ச் பண்ணும்போது நிறைய பேரோட அந்த ஒரு ஃபீட்பேக் என்ன இருந்ததுன்னா, எல்லா விவசாயிகளும் ஒரு பாயிண்ட்ல அவங்க வயசு வித்தியாசம் பார்க்காம, அவங்க ஸ்டேட்டஸ் பார்க்காம, ஈவன் ஒரு ஜமீன்தார் கூட ஒரு he was like 86 இயர்ஸ் ஓல்டு, அவரு கூட அழுதுட்டாரு. எனக்கு இன்டர்வியூ கொடுத்த வீடியோஸ்ல இருக்கிற அத்தனை விவசாயிகளுமே ஏதோ ஒரு பாயிண்ட்ல அழுதுருவாங்க. பிகாஸ் ஏன் அழறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த ஃபெயிலியர் தே ஆர் ஃபேஸிங், த லாஸ் தே ஆர் ஃபேஸிங். அவங்க வந்துட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுது அழுது தான் நமக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அது வெரி ஹார்ட் ரியாலிட்டி டு இன்டேக் ஃபேஸ். நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுற மார்க்கெட் வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் மார்க்கெட்டிங். தமிழ்நாட்டில் மட்டும் 52,000 crore ஃபண்ட்ஸ் இருக்குது. ஃபண்ட் அதாவது மணி ரெவன்யூ வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ மணி வந்து இன்வால்வ் ஆகிருக்கிற ஒரு பிஸ்னஸ் இது. இந்த பிஸ்னஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் கம்ப்ளீட்லி டிஸ்இன்டெகிரேட்டடாக இருக்குது. சேலஞ்ச் வந்து என்னோட இமெயில் ஐடிக்கு வந்தது. என்டர்பிரினர்ஷிப் இன் அக்ரிகல்ச்சர் டு ரெடியூஸ் ஃபுட் வேஸ்டேஜ். அந்த சேலஞ்சுக்கு அப்ளை பண்ணுறீங்களான்ட்டு ஒரு மெயில் வந்தது. அந்த மெயில் தான் நம்ம இதுக்கு அப்ளை பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு ஸ்டார்டட் டிராஃப்டிங். அப்போ தான் வந்துட்டு ஒன்று ஒன்றா பில்ட் பண்ண இந்த ஐடியா அப்படியே நல்லா டெவலப் ஆச்சு. நம்ம எத்தனையோ பேத்துக்கு இந்த டிஜிட்டலைசேஷன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஐடியா எனக்கு தோணுது, இதை நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டட். அப்போது என்னோட பேப்பரை நான் சப்மிட் பண்ணேன். எனக்கு வந்து இது செலக்ட் ஆகும் அப்படின்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. கண்ணை மூடிட்டு நானும் ஒரு டிராஃப்ட் பண்ணிட்டு இதான் பிஸ்னஸ் பிளானு, இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ரோன்ற பேர் அப்போவே உருவாக்கிட்டேன். ஸோ அது வைக்கும் போது என்ன நேம் மீனிங் நான் அன்னைக்கு யோசிச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாஸ்ட் ஆக்ரோ. ஸோ என்னோட கான்செப்ட் என்னன்னா, இந்த அக்ரிகல்ச்சர் சப்ளை செயினை ஃபாஸ்ட், வாட் கேன் மேக் ஃபாஸ்ட், ஒரு டிஜிட்டலைசேஷன் கேன் மேக் இட் ஃபாஸ்ட். அந்த சப்ளை செயினில் இருக்கிற கேப்ஸ் ஈவன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2025 பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அந்த செக்டர். வென் ஐ வாஸ் பேக் தென் இன் 2017 வந்துட்டு அவ்வளோ இம்ப்ரவைசேஷன்ஸ் கிடையாது. டெக்னிக்கலி ஒரு லாரியை ட்ராக் பண்ணுறதுக்கு கூட அந்த அளவுக்கு பெரிய ஒரு எமர்ஜ்மெண்ட்டான சாஃப்ட்வேர்ஸோ பெரிய பெரிய பிக் கம்பெனிஸோ கிடையாது. இன்னைக்கு வந்துட்டு நிறைய கிடக்கு, நிறைய பேர் இருக்காங்க. பட் என்னோட ஐடியா அன்னைக்கு என்னன்னா, அப்படிதான் அந்த லாரி சிம்பிள்லாம் வந்தது. ஸோ ஐ தாட் ஓகே, இந்த அக்ரிகல்ச்சர், இந்த க்ரீன் கலர் ஃபார் அக்ரிகல்ச்சர், அக்ரி டிரான்ஸ்போர்ட்டை வந்துட்டு அக்ரி டிரான்சிட் ரிஃபைன்டுன்ற அந்த டேக்லைன், ஃபேக்ரோ, ஃபாஸ்ட் ஆக்ரோன்ற அந்த காயின்டு டேர்ம் எல்லாமே உருவானது அந்த ஒரு பிஸ்னஸ் பிளான் ரிப்போர்ட்டு தான். சப்மிட் பண்ணேன், கவர்மெண்ட்டில் செலக்ட் ஆச்சு. தமிழ்நாட்டிலேருந்து 2 கம்பெனி தான் செலக்ட் ஆச்சு. ஒன்று வந்து நாங்கள் ஃபேக்ரோ, இன்னொன்று வந்து அப்போ வந்து ஃபேக்ரோ தான். அக்ரி டெக்னாலஜிஸ் 2023 தான் நாங்கள் அதை மாற்றணும் ப்ரைவேட் லிமிடெட். அது வரைக்கும் நான் ப்ரொப்ரைட்டரில் தான் பண்ணிட்டு இருந்தேன்.